எனக்கு அருமையான சகோதரியே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கெட்டது நடந்துருச்சு, வேதனையாக இருக்கேன், துக்கத்தில் இருக்கேன், துயரத்தில் இருக்கேன், தோல்வியே வாழ்க்கையில் வருது அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமா. ஒரு நாள் காலையில் ஜெபம் நடந்துட்டுருக்கோம் ஆன்லைனில். அப்போது ஒரு தீர்க்க தரிசனம் வருது. யாருக்கோ ரத்த வாந்தி, பயங்கரமான ரத்த வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சில நாள் கழித்து இது யாருக்கு எங்கே நடந்ததோ தெரியல. அப்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, அன்றைக்கி ப்ராஃபஸி வந்தது, ரத்த வாந்தி எடுக்கிறாங்க ஒருத்தர்னு சொல்லி. அது யாரும் இல்லை, நான் தான். அன்றைக்கி அந்த நோய் குணமாயிடுச்சுன்னு சொன்னாங்க. என் அன்பு சகோதரியே, எந்த விதமான போராட்டம், நோய், பில்லி சூனியம், வியாதி, எதிரிகள், எந்த தாக்குதல் இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிலிருந்து கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார். ஆகவே நன்றியோடு அவரை நம்புங்க. கடுகளவு விசுவாசம் உள்ளவனுக்கு அற்புதம் நடக்கும். அதே போல் எந்த கெட்டது நடந்திருந்தாலும் அவரை நம்புவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா. உங்கள் வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, போராட்டம், நிம்மதியின்மை, தூக்க இன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய போராட்டங்களெல்லாம் இன்னைக்கோடு ஒழியும். இயேசு அதை செய்கிறார். அவரை நம்புங்க, அவரை பின்பற்றுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். காட் பிளஸ்.